ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் வந்து ஒரே கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதை ப்ரூஃபோட சால்வ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். அது எந்தெந்த இயர்ல கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முத கொண்டு நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்மளோட இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம சேனல் இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டாபிக்ல இருந்து சார் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். வாங்க டைரக்டா கொஸ்டினை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்றத லாஸ்ட்ல பாத்துருவோம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5 1/2 பிளஸ் 3/4 ஆஃப். ஆஃப்னா தமிழ்ல இல்லுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 8/9 கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு போர்ட் மாஸ் ரூல் தெரியும் பாத்தீங்களா? போர்ட் மாஸ் ரூல்ன்றது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் கீழே ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. பிங்கிறது என்ன? பிராக்கெட். ஓங்கிறது என்ன? சிம்பிளா இங்கிலீஷ்ல ஆஃப்னு சொல்லுவாங்க, தமிழ்ல இல் ஆர் இன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இல் ஆர் இன்னு கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிளா மல்டிப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? சிம்பிளா மல்டிப்ளை பண்ணிருங்க. டி அப்படின்றது பாத்தீங்கன்னா டிவிஷன், எம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், ஏ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடிஷன் கூட்டல், எஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கழித்தல். இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல நமக்கு பிராக்கெட் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணும்? ஆஃப் அப்படின்றத சால்வ் பண்ணும். சோ இங்க கலப்பு பின்னத்துல இருக்கு பாத்தீங்களா? அதை நான் பின்னமா மாத்துறேன். பின்னமா மாத்திரம் என்ன பண்ணும்? இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும். மேல இருக்க நம்பரை ஆட் பண்ணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். சோ 11/2 பிளஸ் 3/4 ஆஃப்க்கு பதில் என்ன பண்ணும்? இன்ட்டுன்னு சொல்லியாச்சு. சோ இன்ட்டு 8/9. இதை நம்மளால சிம்பிளை பண்ண முடியுமா? இந்த டேர்ம் மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப் தான் சால்வ் பண்ணும். சோ இந்த செகண்ட் டேர்ம் தான் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியுமானா எழுத முடியும். 1 3 3 3 × 3 9, 1 4 4 2 × 4 8. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பேலன்ஸ் பாருங்க. 11/2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு. பிளஸ் செகண்ட் டேர்ம்ல பேலன்ஸ் இருக்கிறது 2/3 அப்படின்ற டேர்ம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நமக்கு பகுதி சேமா இருந்தா தொகுதியை கூட்டிக்கலாம். அதாவது டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். சோ 2 3 இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 6 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம எல்சிஎமா எடுக்கலாம். சோ இந்த ரெண்டை நம்ம 6ன்னு மாத்தணும்னா எதால பெருக்கணும்? 3 அப்படின்ற நம்பரால பெருக்கணும். அதே நம்பரால நியூமரேட்டர் தொகுதியிலையும் பெருக்கணும். பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 3 × 11 33 பிளஸ் 3 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கும். அதே நம்பரால மேல மல்டிப்ளை பண்ணலாம். எதுக்கு சார் மேல மல்டிப்ளை பண்றோம்? இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு பழைய நம்பர் 2/3 அப்படின்றது கிடைக்கும். அதுக்காக தான் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்றோம். சோ 2 × 2 4. சோ ஆட் பண்ணுங்க. 33 பிளஸ் 4 37/6 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா கிடைச்சிருச்சு. இதவே வந்து நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா, கலப்பு பின்னத்துல கேட்டிருக்காங்க. 37ல எத்தனை 6 இருக்கு? 6 × 6 36. பேலன்ஸ் என்ன? 37ல 36 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு 1 அப்படின்றது இருக்கு. சோ அந்த 1 போட்டுடலாம். டிவைடட் பைல என்ன போடணும்? கீழே என்ன நம்பர் டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை போட்டுறணும். ஓகேங்களா? அப்ப 6 1/6 ஆர் 37/6 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கேட்கறேன். என்ன ஹோம்வொர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க மாத்தணும் பாத்தீங்களா? இங்க 5 1/2 அதவே வச்சுக்கிறேனே. 5 1/2 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல இந்த சென்டர்ல வந்து நமக்கு என்ன சிம்பிள் வரும்? மல்டிப்ளிகேஷன் வருமா, அடிஷன் வருமா? ரெண்டுத்துல ஏதோ ஒரு சிம்பிள் தான் வரப்போகுது. என்ன சிம்பிள் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இது எந்தெந்த எக்ஸாம்ல எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். சோ ரெண்டுமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 82வது கொஸ்டின் எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2016ல ஃபிஷரிஸ் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்ற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 37/6. இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா குரூப் 1ல ரிப்பீட் ஆயிருக்குங்க. சோ இதே கொஸ்டின் குரூப் 1ல ரிப்பீட் ஆயிருக்கு. பாருங்க சேம் கொஸ்டின். நம்ம என்ன சொன்னோம்? இந்த கொஸ்டின்ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஆன்சர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? 6 1/6 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சேம் கொஸ்டின் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போன கொஸ்டின் பாத்தீங்கன்னா 85 நினைக்கிறேன். 82வது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 184வது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸாம்னு பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்சர்லயும் இருக்கு, நான் அதையும் கொண்டு வந்திருக்கேன். நானும் தனியாகவும் போட்டிருக்கேன். குரூப் 1 2021, அதாவது 2020ல நடந்த எக்ஸாம் தான் குரூப் 1 2020. வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 2020ல தான் குரூப் 1 நடந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ல சேம் கொஸ்டின் தான் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கான ப்ரூஃப் சம் அவ்வளவுதாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ரூஃப் சம் உடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.